கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு என்று சொன்னேன். ஆகவே இன்றைக்கு இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். கவனிங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன என்று கேட்டால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். நம்முடைய மனமறிய எதெல்லாம் தீமையா தோன்றுகிறதோ அதை நாம வெறுத்து விட வேண்டும். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு குறைவில்லை, பாடல்களுக்கு குறைவில்லை. யூடியூப்பை பார்த்தா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அநேகமாயிருக்கிறது. எதை பார்க்கறது எதை விடுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு காரியங்கள் நடக்குது. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஞானமுள்ள ஒரு காரியம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். இது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து போகுமா? இது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா? இதனால நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியுமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அது நலமா இருக்குது அப்படின்னா அதை பிடிச்சு கொள்ளலாம். இது பொல்லாங்கா இருக்குது அப்படின்னா நம்ம வேலை அதை விட்டு விலகிடணும். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். அப்ப நான் நீதிமான் ஆக்கினவனை நீ ஏன் குற்றவாளி என்று சொல்லுகிறாய் என்று ஆண்டவர் கேட்பார். ஆகவே தேவ பிள்ளைகள் தீமை என்று காணப்படுகிற அத்தனையும் வெறுத்துவிட வேண்டும். ஆண்டவர் வெறுக்கிற காரியம் முதல்ல பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய். இந்த 4 காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நாம ஒரு நாள் நேசிக்க கூடாது. ஆண்டவர் எதை நேசிக்கிறாரோ அதை நாம நேசிக்கணும். ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நாம வெறுத்து விடணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தேவனுடைய கட்டளை என்ன? இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். ஏனென்றால் மேட்டிமை தேவன் வெறுக்கிற தீமை. அப்படிப்பட்ட தீமையான மேட்டிமையான பேச்சை, அகந்தையான பேச்சை நம்முடைய வாயிலிருந்து புறப்படவே கூடாது. தேவன் ஞானமுள்ளவர். நம்முடைய பேச்சில கூட தீமை காணப்படக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். உலகத்தில் தீமைகள் பல வடிவங்களிலே வருகிறது. அதை நாம் உற்று நோக்கி இது நன்மையா தீமையா என்பதை நாம் அறிந்து கொண்டு அவைகளை விட்டு விலக வேண்டும்.
நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்பி நீங்க கவனிக்கிறீங்களா? முதல் வரிசையில் இருக்கிறவங்க, தீய நோக்கம் பாவமாம். கவனிங்க, ஒரே வார்த்தையில பாருங்க, பெரிய காரியம் சொல்லியிருக்கு. பாவம்னா என்ன? நோக்கத்துல தீமை இருந்துச்சுன்னா அது என்னது? பாவம். அப்ப ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய எண்ணம் அல்லது நோக்கம் எப்படிப்பட்டதாயிருக்க வேண்டும்? தாவீது சொல்லுகிறார், நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அப்ப சபையினுடைய பிரதான கடமை என்ன? நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும் பொழுது அநேகரை அவர் தம்பக்கமாய் என்ன செய்வார்? இழுத்துக் கொள்ளுவார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நோக்கம் தீமையாயிருக்க கூடாது. தீய நோக்கம் பாவம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், 100 பாட்டு எழுதி வச்சிருக்கேன் ஐயா, அதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு முடியல. நான் போய் இன்னொருத்தர் சொன்னேன், நீங்கள் நல்லா பாடுறீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல பாட்டு எழுதி வச்சுருக்காராம், நீங்கள் ஒரு 4-5 பாட்டை பாடுங்களேன், அவர் கேசட்டு போடட்டும் அப்படின்னு நான் சொல்லி மூடுக்குள்ள, ஆடா நீங்கள் பைத்தியக்காரன்னு அப்படின்னாரு. என்ன அப்படின்னு? இப்போ நான் பிரபலியம் ஆயிட்டேன்யா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கோம்னு என் முகத்தை பார்த்தால சனம் வாரிட்டு போயிடும். ஆமாம், 10 பேர் வாரிட்டு போய் கேட்டால் நல்லது தானே. நீங்க ஒண்ணு அப்படிங்கிறாரு. இப்ப என்ன நோக்கம்? கர்த்தர் நமக்கு எதுக்கு குரல் வளைய கொடுத்தாரு? ஆண்டவரை குறித்து பேச, ஆண்டவரை குறித்து பாட, ஆண்டவரை குறித்து சொல்ல. நாம என்ன செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். நான் சொல்றதுனால அவர் லாபம் அடைஞ்சிடறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நோக்கத்துக்கு பேரு தீய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தீய நோக்கம் பாவம். நம்ம ஆண்டவர் யாரு தெரியுமா? சின்ன தீர்க்கதரிசி சொல்றாரு, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவன் அருவருக்கிற அந்த தீமை காணப்படுமானால் ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது. நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாது. ஏசாயா சொன்னது போல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுச்சுவரை உண்டாக்கிடுது. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தீமையை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எது தீமை என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தீய நோக்கம் பாவம். நம்முடைய நோக்கம் சரியாயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். எப்படிங்க? என் வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்வேன்? நல்ல கவனிங்க. நாம செய்ய வேண்டியது தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும். ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அற்பமா நினைக்க கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தேவனை அசட்டை பண்ணுகிறான் இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் பல விதங்களிலே கடிந்து கொள்ளுவார். சொப்பனத்தில் கடிந்து கொள்ளுவார், ஊழியக்காரர் மூலமாய் கடிந்து கொள்ளுவார், நம்ம கூட பேசுகிற நண்பர்களோடு மூலமாய் கடிந்து கொள்வார். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் அவர் பக்கமாய் திரும்பினா நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, என் ஆவியை அவர்களுக்கு என்ன செய்வேன்? அருளுவேன். பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்குது, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நாம தேவனுக்கு சொந்தக்காரா மாறணும்னா அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை நாம என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன தகுதி? மாம்சமான யாவர் மேலே நாவை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். நமக்கு மாம்சம் இருந்தா போதும்.
ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை தாங்கன்னு வாஞ்சையோடு கேட்டா கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். அவருடைய ஆவி இல்லாம நம்ம ஒன்றையுமே செய்ய முடியாது. அவருடைய ஆவியினுடைய மேன்மை என்ன? அப்போஸ்தலர் 2:1 சொல்லுது. என்ன பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நம்ம சரீரத்தில் சாப்பிடுறதுனால கிடைக்கிற பலனை அல்லாமல் இது தெய்வீக பலன். ஒரு பொம்பளைக்கு பயந்த பேதுரு மறுதலித்தான். நீ அவர்களோடு கூட இருந்தவன் அல்லவா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறதே அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டவன், ஐயோ அவர் எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஒரு பொம்பளைக்கு பயந்தவன், தைரியமாக நான் தான் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட பயந்தாங்குழி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் கூடி இந்த சீசர்களோட ஒருவனாய் இவன் இருந்தான். எல்லாரும் மேலும் அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே அந்நிய பாஷையை பேச தொடங்கினார்கள். அதற்கு பிற்பாடு அவன் யூதர்கள் மத்தியில் எழுந்திருந்து பேசுகிறான். 11 சீசர்களோடு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயந்தாங்குழி மனுஷனை 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு தைரியமாக வார்த்தையை சொல்லக்கூடிய மனுஷனாக மாற்றியது எது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அதற்கு பின்பு அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே. பார்த்தீங்களா, மனுஷனால கூடாதவைகள் தேவனால கூடும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துகிறார், பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பலனை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை கவனித்தீங்கன்னு தெரியல. குறிப்பா வாலிப பிள்ளைங்க கவனிங்க. நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், என் கூட படித்த பசங்கள் மத்தியிலும் பார்த்துருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கண்ணில் 2 கண்ணையும் ஒத்திக்கிட்டு அதற்கு முத்தம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையினுடைய எதிர்காலமே என்னது தான். என் கூட பைல் ஸ்கூலில் வந்து சேர்ந்தவங்க 10 பேர் ஒரு வாத்தியாருடைய பிரசங்கத்தை கேட்டு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு, இது ஹாஸ்டலுக்கு போயிட்டு அந்த வச்சிருந்த சர்டிஃபிகேட்டை 4-3 கிழிச்சு குப்பையில் தூக்கிட்டு போட்டு வந்துட்டான். இது இனி தேவை இல்லை. அன்னைக்கு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண என்ன தெரியுமா? இயேசு அவர்களை அழைத்தார். அவர்கள் படவுகளையும் வலைகளையும் விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். வலை எதுக்கு? படகு எதுக்கு? வேலை செய்து சம்பாத்தியம் பண்ண. இனி எனக்கு ஒரு வேலை இந்த உலகத்தில் இல்லை, ஒரே ஒரு வேலை, அவர் பிரசங்கிப்பது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சுவிசேஷம் சொல்லுகிறவனுக்கு அதனாலே பிழைப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ண கூட்டம் மிகுதி. அத்தனை பேரையும் கர்த்தர் தாங்க போஷிக்கிறாரு. அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கர்த்தர் தான் பொறுப்படுத்தி செய்கிறாரு. அவங்க குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியத்துக்கு போனீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசு போதும்னு வந்தாச்சு. இனி எக்காரணத்தை கொண்டும் பின்னோக்கவே கூடாது. சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே. என்ன வந்தாலும் பின்வாங்க மாட்டேன். 70 பேர் சீசர் இருந்தாருன்னு பைபிள் எழுதியிருக்குது. அந்த 70 பேர் கூட்டம் எப்படி மாறிடுச்சு? 12 மாறிடுச்சு. அந்த 12 பேரை பார்த்து இயேசு கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? பேதுரு சொன்னா, ஆண்டவரே, நித்திய ஜீவசனம் இடத்துல இருக்கிறது, நாங்கள் யார் இடத்துல போவோம்? அந்த யோவான் சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருத்தன் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், நாங்களும் வர்றோம்னு கூட 2 பேர் சேர்றோம். பின்மாற்றத்துக்கு போகிறவன் ஒத்தியில் போக மாட்டானா, 4 பேரை கூட்டு போயிடுவானா. பைபிளை வாசிட்டு வந்தால் அவங்க போய் மீன் பிடிக்கிறாங்க, ஒரு மீன் ஆகப்படலை. ஆண்டவர் பின்வாங்கி போனவங்களை தேடி வந்து கேட்குறாரு, பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு ஏதாயிலும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன பதில் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம ஊர் பாசையில் சொன்னால், ஆண்டவரை அறிஞ்சு கொண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவரை மறுதளிச்சுட்டு பின்வாங்கி போகிறனுடைய நிலைமை சாப்பாட்டுக்கு கூட திண்டாடக்கூடிய சூழ்நிலை வரும். விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ நாம் என்ன செய்யணும்? இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்போ? அவர்களை நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பும் பொழுது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம அவருடைய வார்த்தையை, தீமையை வெறுக்குவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆண்டவர் வெறுப்பதை நாம் நேசிக்க கூடாது, வெறுத்து விட வேண்டும். 2வது, கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வசனத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? தெரியப்படுத்துவேன். அதை சொல்லவங்க தான் மாற்றி. 31வது சங்கீதம் 15வது வசனத்தை யாராவது ஒரு வாலிப பிள்ளைங்க வாசிங்க. இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இருக்கா? வாசி இங்கிலீஷ் பைபிள் 31வது சங்கீதம் 15வது வசனம். அந்த பைபிளில் டைம்ஸ்னு போட்டிருக்கு, இன்னொரு பைபிளில் ஃபியூச்சர்னு போட்டிருக்கு. அப்போ நம்முடைய எதிர்காலம் நம்ம படிப்பில் இல்லை. ஆகையால் படிக்க போகுதுன்னு சொல்லலை, படிப்பு தேவையில்லைன்னு சொல்லலை. ஆண்டவரை முழுமனதாக விசுவாசிக்கிறவன் ஆண்டவரால் எந்த சூழ்நிலையிலையும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு ஆளை விட்டு அனுப்பி கூப்பிட்டு வந்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்றான். நீயே அந்த மனுஷனாயிருன்னு அவனை அதிபதியா மாற்றி விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாண்டி பஜாருக்கு போனீங்கன்னா 2 திக்கும் இந்த மதுரைக்கார பொம்பளைங்க ஒரு கிளியை வச்சுக்கிட்டு, இவள் நீட்ட கொம்பு வச்சுக்கிட்டு கைரேகை பார்க்கறது என்ன. நான் ஒரு நாள் போய்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் நல்லா பேண்ட் ஷர்ட்டை போட்டு இன் பண்ணி அப்படி அருமையாக இருக்கிறான். ஏம்மா இந்த கையை கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. அது ஐயோ சே, கொஞ்சம் இந்த ரேகை இப்படி போயிடுச்சு வச்சுக்கிடுங்க, நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க. அட பாதுகாத்து, இந்த ரேகையை உண்டாக்குனது இயேசுநாதர்மா. அது எங்கே உண்டாக்குனார்? எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போது அந்த ரேகையெல்லாம் அங்கே உண்டாக்குனார்.
அது எங்கிட்டாம திரும்பினா அன்னைக்கே அவர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்போ பைபிள் படிக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு திட நம்பிக்கை என்ன அப்படின்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பட்டாளத்தை பார்த்து, கோலியாத்தை பார்த்து ராஜா முதல் கொண்டு பட்டாளமே பயப்படுது. ஆனா சின்ன தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால இவன் நிமித்தமா ஒருவனுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னான். சண்டையே போடல. அவன் சொல்றான், இன்றைக்கு இவன் தலையை நான் எடுப்பேன் என்று இவன் 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 மாமிசத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். அதை போய் ஒருத்தர் ராஜாட்ட சொல்றான். ராஜா தாவீதை பார்க்குறான், மீசையா முளைக்கல, அரியா பால் அரியா என்ன சொல்லுவாங்க, பால் மரா புள்ள போல இருக்கப்பா. அவன் சிறு வயசுலேருந்து யுத்த வீரன், அவன் கூட நீ சண்டை போடுறங்கிறிய நியாயமா? மலவிக்கும் மடுவுக்கும் உப்பா இருக்குது, கத்தருக்கு தோத்திரம். அப்போ தான் சாட்சி சொன்னான், ராஜா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, இன்னொரு முறை கரடி வந்துச்சு. ஐயையோ அப்படின்னு அதை அம்புட்டும் அப்படியே விட்டுட்டு ஓடலை. நான் ஆடு ஒன்று தான் போச்சு, அதை துரத்தி கொண்டு போயிட்டு சிங்கத்தை பிடிச்சி அப்படியே கிழிச்சு போட்டேன். அது நான் போடலை, என் கூட இருந்த கர்த்தர் செஞ்சார். அந்த சிங்கத்தின் கைக்கு என்ன தப்பு வித்தவர் இந்த விருத்த சேனமில்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். அவனுக்குள்ள மைனஸ் பாயிண்ட கண்டுபிடிச்சான். நான் விருத்த சேனம் உள்ளவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன். அந்த அபிஷேகம் ரட்சிப்பு அவன்கிட்ட இல்லை, அதனால அவன் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான் என்று அவன் கணக்கு போட்டான். அல்லேலூயா, ஆமென். நம்ம வசதியில் குறைஞ்சவங்களா இருக்கலாம், படிப்பில் குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஆனால் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை பைபிள் என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிறவ காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அவர் நமக்கு சின்ன காரியம் அல்ல, அவர் செய்யற காரியம் பெரிய காரியமாகவே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். எனவே ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய கடிந்து கொள்ளுதல அற்பமா நினைக்க கூடாது. மூன்றாவது காரியமா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 2 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். மறுபடியும் வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாது, சாயாது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சுய புத்தி இருக்குது, விளங்குதா? அந்த புத்தி நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லும், அதை நம்ம கேட்கணும். 1 தெசலோனிக்கர் 5, 20, 21 படி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள். எனவே என் சுய புத்தியின் மேல நான் சாயக்கூடாது. முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல எப்படியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். நம்ம கர்த்தர் யார்? நம்முடைய நம்பிக்கையை மதிக்கிறவர், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென். நம்ம கண்ணு சொல்லும், எங்க பார்த்தாலும் கதவு அடைச்சிருக்குது, எங்க பார்த்தாலும் வெறுமையா இருக்குது, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை இனிமே சூனியம் அப்படின்னு நம்முடைய கண்ணு பார்த்து சொல்லும். ஆனா நம்ம ஆண்டவர் யார்? காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென். ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குற ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஆண்டவரை நம்பினவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. 6வது வசனம் சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறவர், நம்முடைய வேலையை செம்மைப்படுத்துகிறவர், நம்முடைய வருமானத்தை செம்மைப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே
ஒன்றுமில்லாதவர்கள் அழுகிறது போல நாம் அழக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, பாதி மனதோட அல்ல. சிலர் எப்படி வேலை தேடுறாங்க, இதுவரைக்கு 75 இடத்துல ரிசீவ் கொடுத்துருக்கு. எத்தனை இடத்துல? 75 இடத்துல ரிசீவ் கொடுத்துருக்கு. ஒன்றுலையும் பதில் வரல. ஐயா சொல்றான்னு இதுக்கும் ஒன்று என்ன செய்வோம், போடுவோம். கல்லை கொண்டு எறிவோம், விழுந்தா மாங்காய், போனா கல்லு. இது என்னது? இருமனம். யாக்கோபு என்ன சொல்றாரு? இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று என்ன செய்யாத இருப்பானாக, நினைச்சாலே தப்பு. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை. அவருடைய வேதம் சொல்லுது, முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை திருப்தி படுத்திருந்தான், அதுக்கப்புறம் மற்றவங்களை பார்ப்பார். அல்லேலூயா. அந்த முழு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். 37வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப நம்ம ஆண்டவர் யார்? காரியத்தை குலைச்சு போடுறவர் அல்ல, காரியத்தை கைகோடி வர பண்ணுகிறவர். அல்லேலூயா. கிணேசரத்து கடல்ல இருக்க ஒரு ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சு கரையில் வந்து பார்க்குறான், வெறும் வலையா இருக்குது. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பேதுரு ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்க முடியும், என்ன செய், வலை போடு. அவன் சொல்றான், ஐயரே ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட. அவ்வளோ பெரிய கிணசரத்து கடல்ல ஒரு ஐர கொஞ்சம் கூட இருக்காது, அவன் வலையில படலமா? காரணம் என்ன? உபாகமம் 28:8 வாஸ்தம் இல்லை, நீ கைடிச்சிற எல்லா வேலைகளும் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் கட்டளையிடாம காரியம் சம்பவிக்காது. அப்ப நாம செய்யற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னா அதுல ஆசீர்வாதமே இராது. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்ன பொழுது 2 படகு நிமிரத்தக்கதாக மீன்களால் நிரப்பினார். அதை பார்த்து பேதுரு பிரமித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றுமில்லாமல் இருக்கிற நம்மை பிரமித்து நிற்கக்கூடிய அளவுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போட்ட பேதுருவை எப்படி உயர்த்தினது, ஆசீர்வதித்தது உண்மையானால் அதே தேவன் இன்றைக்கு மனமாறாமல் இருக்கிறார். 55வது சங்கீதம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அப்ப நம்ம பாரம் நம்மளால சுமக்க முடியாது, நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர் நம்முடைய கர்த்தர். மத்தேயு 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். 1 பேதுருவின் புஸ்தகம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். சிலருக்கு அதா இதா அப்படியா இப்படியா குழப்பமா இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் என்ன செய்யும்? உறுதிப்படும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை என்ன பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிற அனுபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப கவலையை அவர் மேல தூக்கி வைக்கிறதான் சிலருக்கு தெரியல. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து கதவெல்லாம் பூட்டி ஜன்னல்லாம் பூட்டிட்டு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தோத்துறோம் 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 தோத்துறோம், இந்த பிரச்சனை என்ன வேதனைப்படுத்த செய்யறதப்பா, அந்த காரியம் என்ன கண்ணீர் வெடிக்க செய்கிறது, ஜெபத்தினால வேண்டதுனால உண்மையில வைத்து விடுறேன், நீங்கள் சுமங்கப்பா, நீங்கள் தான் வருத்தப்பட்டு பாருங்க, என்னிடத்துல வாங்கன்னு சொன்னீங்களே, உம்மிடத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, என் பிரச்சனையை கண் நோக்கி பாருங்கன்னு சொல்லி தோத்திரத்தினால ஜெபத்தினால தேவன் மேலே வச்சு விட்டோம்னா அவர் நம்மை ஆதரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 24, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்.
கவனிங்க கவனிங்க. நமக்கும் தேவனற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பைபிள்ல சொல்லி இருக்குது, துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நான் நல்லா தான் வந்து அந்த பேர் தள்ளி விட்டுட்டான், நான் நல்லா தான் அவன் என் மேல இப்படி பண்ணி விட்டான், இவன் தான் செஞ்சுட்டான். நான் அன்னைக்கே பார்த்த ஒரு எலுமிச்சம்பழம் வேற வந்து விழுந்துச்சு. பாவிங்க நாசமா போறவங்க எனக்கு விரோதமா என்னென்னமோ பண்றாங்க. துன்மார்க்கர் தீமையிலே விழுந்து கிடப்பார்கள், ஆனால் நீதிமான்களோ 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார். இதுல என்ன எச்சரிக்கை அப்படின்னா, கவனிங்க, இந்த வசனத்தில் நமக்கு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு நீதிமானா இருந்தாலும் நம்ம அசட்டையா இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலும் ஒரு விழுந்து போகிற தன்மை வரும். அல்லேலூயா. சத்ருவை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? எந்த ஊருக்கு போயிட்டு வர? ஒரு ஊருக்கு போகல, ஊரெல்லாம் சுத்தி வருகிறேன். அப்படியா? அப்போ ஊசு தேசத்துல என் புள்ள ஒருத்தர் தானே, அவனை பார்த்து சும்மா அவன் தோத்திரம் பண்றான், கொஞ்சம் பிரச்சனையை விட்டு பாரு, மறுதளிக்கானா இல்லையானு பாரு அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, சத்துருடைய எண்ணம் எல்லாம் யாருக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், யாரை கிண்டி விடலாம், யாரை பிரச்சனையை பெருசாக்கலாம் அப்படிங்கிறது அவனுடைய வேலை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நீதிமானாக இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சோம்னா நாம தப்பு பண்றோம்னு அர்த்தம். வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீதிமான் ஒரு தரம் விழுந்தால் இல்ல. அப்ப நீதிமானுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு, அதான உண்மை. 7 முறை விழக்கூடிய அளவுக்கு பிரச்சனையில தள்ளியிருக்கான். 7 முறையும் அவன் பட்டு நினைஞ்சிட்டான், எழுந்துட்டான். அதான் நல்ல காரியம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? 34வது சங்கீதம் 15வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படியா இருக்கிறது? நோக்கமாயிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. என் பிள்ளைய நீதிமானாக்கி இருக்கிறேன், அவனுக்கு எத்தனை தரம் விழுக வந்தாலும் அவன் விழுந்த இடத்துல கிடக்காதபடி அவனை தூக்கி விடும்படி அவன் மேல கண்ணை வைச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 34வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா, எண்ணிக்கைக்கு மேல, ஆனாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை என்ன செய்வார்? விடுவிப்பார். எனவே இந்த வேத வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நீதிமானா இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு அசதியா இருக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. கவனிங்கம்மா, ஆண்டவரோட கைபிடிச்சு நடந்த ஆதாமே ஏவாளையுமே தள்ளி விட்டுட்டானே, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேத புஸ்தகத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தவங்க, அவங்களையே சத்துரு சோதிச்சுட்டானே, அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். பவுல் சொல்லுகிறார், தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அப்ப நீதிமானுக்கும் விழக்கூடிய தன்மை வரும். நாம எச்சரிக்கையா இருந்தோம்னா 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்கக்கூடிய அந்த பலனை கர்த்தர் நம்ம கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடைசியா நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில்
தரித்திரனுக்கு கொடுக்கிறான். என்ன பாருங்க, நம்ம கண்ணுல என்ன இருக்கணுமா? கருணை இருக்கணும். ஒருத்தன் குத்துயிரா குலவுயிரா நடு ரோட்ல கிடக்கிறான். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற லேவியன் ஒருத்தன் வர்றான், ஆசாரியன் ஒருத்தன் வர்றான். அப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டான். புறக்கணிக்கப்பட்ட சமாரியன் வர்றான். அவன் மேல் இரக்கம் உண்டு. என்ன பண்ணானா? இரக்கம். ஒரு குடியார பைய தெருவில் துணி விலகி வாயில சொல்லு ஊத்திக்கிட்டு என் தனத்தையா பேசிட்டு கிடக்குறான். அவனை பார்க்குறவங்க பண்ணி மாதிரி கிடக்குவாரு அப்படின்ட்டு போறாங்க. ஒரு விசுவாசி பார்த்தா அவன் மேல என்ன வருது? கருணை. ஐயோ, இந்த கொடிய பாவத்திலிருந்து கர்த்தர் ஒருவர் தான் விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். ஆண்டவரே, இவனை விடுவியும் ஐயா. எத்தனையோ முடா குடிக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்றாங்க. அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற குடிகாரர்களை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாரு? ரட்சிப்பார். நீங்களே தீர்ப்பு எழுதிடவே கூடாது. எங்க வீட்டுக்காரா, என் பிள்ளையா, இங்கிட்டு உதிக்கிற சூரியன் இந்த பக்கம் உதிச்சாலும் என் பிள்ளை என்ன செய்யாது? திருந்தாது அப்படின்னு நம்ம தீர்ப்பு எழுதவே கூடாது. தீர்ப்பு எழுதுகிறவர் யாரு? கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு. ஒரு அம்மா இப்படி நடு வீட்டில இருந்து குடிக்கிறியாடா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காருடா அப்படின்னு சொல்லி அழுதுச்சான். ஆண்டவர் தானே பார்க்கறேன்னு சொல்ற அப்படி ஓடி போய் குடிகாரர்களை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த போட்டாக்குள்ள இருந்து இயேசு நம்மளை என்ன செய்றாரு? கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையில் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடோ உண்மையோடோ நிகரே இல்லா. கவனிங்க, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, ஒரு தனி மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற ஒரு சின்ன நிபந்தனை என்ன அப்படின்னா, நம்முடைய கண்ணை எப்படி மாற்றணும்? கருணை கண்ணனா மாற்ற. ஆராதனை முடிஞ்சு ஒரு கண்ணாடி கடைக்கு போயிட்டு உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட சொல்லணும், என் கண்ணை எப்படியா மாத்துங்க? கருணை கண்ணா மாத்துங்க. அவங்களால அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஏசப்பா, எவ்வளவு பெரிய துயர காரியங்களை கண்ணால கண்டா கூட என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்ய மாட்டுக்கு? வர மாட்டுக்கப்பா. என் கல்லு நெஞ்சை எடுத்துருங்கப்பா. சதையான இருதயத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க? தாங்க. என் கண்ணு கருணை கண்ணா மாற்றுங்க. யாரை பார்த்தாலும் நீர் ஐயோ என்று மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல கூட்டம் கூட்டமா போறாங்களேன்னு உங்க கண்ணில் கண்ணி வந்துச்சே, அந்த கண்ணாயை நான் மாற்றுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் நமக்கு அந்த கருணை கண்ணை கொடுப்பார். அல்லேலூயா. இங்க கொடுத்தான், உதவி செஞ்சான் அப்படின்னு அதில் எழுதி இருக்குது இல்ல. கருணை கண்ணன் ஆசிரியம். அப்போ நம்முடைய கண்ணிலேயே ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த கருணை உள்ள வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் தன்னாடி வருது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு கருணை கண்ணை என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய ஆகாரத்துல யாரு கொடுக்கறான்?
தருத்தருக்கு கொடுக்கிறான். அப்ப நீதிமொழிகள் 19:17 என்ன சொல்லுது அப்படின்னா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனமே சொல்லுது, அவன் கொடுத்ததை கர்த்தர் திருப்பி தருவார். அல்லேலூயா. கர்த்தர் திருப்பி தரும்போது நம்ம கொடுத்ததை மாத்திரம் கொடுக்க மாட்டாரு, 4 3 அவர் பெருக்கி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த காலை வேளையில ஆண்டவற்றை நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம், என் கண்ணா மாத்தும் ஐயா. மற்றவங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கித்தார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 9:6, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கனிடத்தில் தேவன் எப்படியா இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கருணை கண்ணனாய் ஆசீர்வதிக்கப்பட தருத்திரருக்கு உதவி செய்ய எங்களை மாற்றுமையா என்று ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்தா, ஆண்டவர் அப்படியே நம்ம என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறமையா, துதிக்கிறமையா, துதிக்கிறமையா. ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே மை துதிக்கிறோம், கருணாமூர்த்தியே மை துதிக்கிறமையா. வல்லமை உள்ளவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம், மாறாத இயேசுவே மை துதிக்கிறமையா. எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கட்டும். தோத்திர பலிகளை என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லுகிறார். இந்த காலை வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்த தேவனுடைய வல்லமை நமத்திலே இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் உங்களால் என்னால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ராகலா தீகரா மாலவா சந்துரியா மாலவா ரீமலா தீகரா கபாலவா திபாரவா கரமலவா ரிபரவலவா திமரமலவா திபரவலவா தீகரவலவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா, ஆமென். பொல்லாத ஆமென். வல்லமையின் ஆமென், ஆமென். அவராவே எனக்குள்ள அந்த பயம் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரமையா, தோத்திரமையா, தோத்திரமையா. இந்த நாள் ஆராணிக்கு வந்த அத்தனை தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேர்வராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய், எல்லாருடைய பலவீனங்களை நீக்கி கர்த்தர் பலன் தரும்படியாய், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ளே கடந்து வரும்படியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம்.
தோத்திரம் 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 தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற சகல ஊழியங்களிலே ஆராதனைகளிலே உற்சாகமாய் பங்கு கொள்ள நம்முடைய வேலை ஸ்தலத்தில் போய்க்கில வரத்திலாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு உடைய சமூகத்தில் கூடி வந்து நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றிவிடும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொன்னீரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். யார் யார் என்னென்ன காரியங்கள் வாய்க்கவில்லை என்று அங்கலாய்க்கிறார்களோ, கைகூடி வரவில்லை என்று வேதனைப்படுகிறார்களோ, அவருடைய காரியங்கள் கைகூடி வர ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. செய்த வேளையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்வதாக, நல்ல காரியங்கள் நடப்பதாக, தடைகளை மாற்றி போடுவீராக. வந்த அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.